ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ பற்றின ஒரு நியூஸ். ஓகேவா. ஸோ ரீசெண்ட் டிரைவ் ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. அது என்ன அப்படின்னா அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த டிரைவ் மூலமாக வந்து தேவைப்படுற கரெக்டான ஆட்களுக்கு போய் அந்த பணத்தை வந்து சேர்க்கணும். ஓகே. அதுக்காக தான் வந்து இந்த டிரைவ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. எப்போ இருந்து அக்டோபர் 1 2025 டிசம்பர் 31 வரைக்கும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அன்கிளைம்டு டெபாசிட் எப்படி வந்து ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து பேங்க்கில் வச்சிருக்காரு. ஓகேங்களா. எஸ்பிஐனே வச்சுக்கலாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வச்சிருக்காரு. ஓகேங்களா. அமௌண்ட் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வச்சிருக்காரு. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா போட்டு வச்சிருக்காருன்னு வைக்கலாம். ஸோ நாமினியாக வந்து அவரோட பையன் ஒய் அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு. ஸோ இப்போது இந்த எக்ஸ் பர்சன் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனால் வந்து அவரோட இல்லாமல் போயிட்டார், தவறிட்டார் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ ஒய்க்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவர் பணம் போட்டதே வந்து தெரியலை. ஓகே. ஸோ பேங்க் சைட்லேருந்தும் எதுவும் இன்ஃபார்ம் பண்ண மறந்து விட்டுட்டாங்க. ஓகே. அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்படியே இருக்குது. ஓகேயா. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டாக மாறிடும். சப்போஸ் இது ஜென்ரல். ஓகே. ஜென்ரலாக வந்து இப்போ சப்போஸ் இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டாக மாறுது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவாக மாற்றணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலே வந்து எய்தர் டெபாசிட் ஆர் வித்ட்ரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆக்டிவ் ஆயிரும். ஓகேங்களா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஆப்ரேட்டிவாக ஆயிரும். ஓகேவா. இன்ஆப்ரேட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பர்சன் வந்து ஓகேங்களா. இப்போ நான் வந்து இது ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த நியூஸோட இல்லை, ஜென்ரலாக வந்து ஒரு நபரோட அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும். இன்ஆப்ரேட்டிவ் 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஆப்ரேட்டிவ். ஸோ அவர் வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணார் அப்படின்னா அது வந்து அக்கௌண்ட் வந்து ரெகுலராக ஒர்க் ஆயிரும். ஓகேவா. இப்போ வந்து 10 வருஷம் ஒரு அக்கௌண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெட் அக்கௌண்ட். ஓகே. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஆர்பிஐ வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கு. ஓகே. அந்த அக்கௌண்ட் பேர் என்ன அப்படின்னா டெபாசிட்டர் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்ட் அக்கௌண்ட். ஓகேவா. இது வந்து 2014 கொண்டு வந்துச்சு. ஓகே. லான்ச் பண்ணாங்க ஆர்பிஐ. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த டெபாசிட் கிளைம் பண்ணாத பணத்தை வந்து 10 வருஷமாக இருக்கிற பணத்தை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. எல்லா பேங்க்குமே சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஆஸ் ஆஃப் நவ் ஜூன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னா 67,000 கோடி அன்கிளைம் பண்ணாத அமௌண்ட்டு டெபாசிட் அமௌண்ட் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து இந்த பணத்தை வந்து உரிய நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஓகேவா. சப்போஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேங்க் சைடில் இருந்து அப்ரோச் பண்ணாங்க, இல்லை வந்து இந்த டிரைவ் மூலமாக வந்து ஒரு சிலர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளைம் அப்படிங்கிறது பண்ணி தருவாங்க. ஓகேங்களா. அதுக்கு கரெக்டான டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வேணும். ஓகேங்களா. இது நான் தான் நாமினி, இது இந்த இதுதான் இருக்குது, வெரிஃபிகேஷனெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுற நபர் வந்து ஒரு சில ப்ரூஃப் அப்படிங்கிறது சப்மிட் பண்ணணும். ஓகே. அப்படி பண்ணாங்க அப்படின்னா அந்த கிளைம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ பேங்க் சைட்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து உத்காம் போர்ட்டல். ஓகேங்களா. உத்காம் போர்ட்டல் மூலமாக வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி அதை வந்து இது பண்ணிக்கலாம், ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இந்த உத்காம் போர்ட்டல் வந்து 2023 லான்ச் பண்ணாங்க. ஓகே. இந்த உத்காம் போர்ட்டலோட ஃபுல் அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா அன்கிளைம்டு டெபாசிட் கேட்வே டு ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேவா. ஸோ இதன் மூலமாக வந்து ட்ராக் பண்ணி என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து இந்த அன்கிளைம்டு டெபாசிட்டை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை வந்து ஆர்பிஐ வந்து பண்ணியிருக்காங்க டிரைவ் மூலமாக. அக்டோபர் 1 டிசம்பர் 31 வரைக்கும் இந்த டிரைவ் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேங்களா. ஸோ அன்கிளைம் பண்ணாதவங்க வந்து ஸோ அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்காக ப்ரூஃப் எல்லாம் கொண்டு போய் இந்த டிரைவ் மூலமாக வந்து ரீச் ஆகி கிளைம் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினிக்கு. ஓகே. சப்போஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவர் இறக்கலை, அவரோட அக்கௌண்ட் அவரே மறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் வந்து போய் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. நான் எக்ஸாம்பிள் சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கேஸ் வந்து இறந்து போயிட்டாரு, அவரோட நாமினி வந்து போய் வாங்குறது. சப்போஸ் அவருக்கே தெரியலை அந்த பணம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே மறந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எப்படி மறப்பார் அப்படின்னு கேட்கலாம். ஒரு சிலர் இப்படி இருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்படி மறந்துட்டார் அப்படின்னா அவர் போய் வந்து அவரோட தேவைப்படுற டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி அந்த கிளைமை வந்து அந்த டெபாசிட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிற ஒன்று தருவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சுக்கிட்டு உத்காம் போர்ட்டலில் வந்து ட்ராக் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஓகேவா. டெபாசிட் இது ஆகுதா அப்படின்னு ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம். ஓகே. இதுதான் இந்த நியூஸோட முக்கியமான விஷயம். நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கிறேன். ஓகேவா. ஓகே. அவ்வளோதான். ஓகேவா. இதான் நியூஸ். ஓகேவா. ஸோ இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது தேவைப்படுது, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஓகே. இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பை பை.